ஈரான் மீது அமெரிக்கா விதித்துள்ள புதிய முற்றுகை அந்த நாட்டு பொருளாதாரத்தில் பெரும் அடியை கொடுத்துள்ளது. இந்த முற்றுகையின் காரணமாக ஈரான் ஒவ்வொரு நாளும் சுமார் 435 மில்லியன் டாலர், அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 4000 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பை சந்திக்கும் என அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த முற்றுகையை தீவிரப்படுத்துவதன் முக்கிய நோக்கம் ஈரானின் பணப்புழக்கத்தை முற்றிலுமாக துண்டித்து அந்த நாட்டை பொருளாதார ரீதியாக பணிய வைப்பதுதான். குறிப்பாக கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோகெமிக்கல் ஏற்றுமதியை முடக்குவதன் மூலம் ஈரான் பெறும் வருவாயை அமெரிக்கா குறிவைத்துள்ளது. ஆனால் இந்த முற்றுகையை செயல்படுத்துவது அவ்வளவு எளிதான காரியமல்ல. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகத்தான் உலகின் 20 விழுக்காடு எண்ணெய் வர்த்தகம் நடைபெறுகிறது. அங்கே இருக்கும் கப்பல் போக்குவரத்தின் பிரம்மாண்டமான அளவை கருத்தில் கொண்டால் அமெரிக்காவின் 16 போர்க்கப்பல்களால் மட்டும் இந்த முற்றுகையை முழுமையாக கட்டுப்படுத்துவது சவாலான விஷயம் என ராணுவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். அதே நேரம் ஈரானிடம் ஏற்கனவே கடலில் மிதக்கும் நிலையில் சுமார் 154 மில்லியன் பேரல் எண்ணெய் இருப்பு உள்ளதால் இந்த முற்றுகையின் உடனடி பாதிப்பை ஈரான் ஓரளவு சமாளிக்கக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. இந்த முற்றுகையின் மூலம் ஈரானின் மிகப்பெரிய எண்ணெய் வாடிக்கையாளரான சீனாவையும் ஒரு அழுத்தத்திற்கு உள்ளாக்க ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார். அமெரிக்காவின் இந்த பிளான் வெற்றி பெறுமா அல்லது இந்த முற்றுகை வெறும் காகிதத்தில் மட்டுமே இருக்குமா என்பது வரும் நாட்களில் அமெரிக்க கடற்படை இந்த கப்பல்களை எப்படி கையாள்கிறது என்பதில்தான் இருக்கிறது. ஈரான் தனது ஏற்றுமதியை ஜாக்ஸ் போன்ற மாற்று முனையங்கள் வழியாக திருப்ப முடியுமா என்பதுதான் தற்போதைய பெரிய கேள்வி. இது வெறும் இராணுவ மோதல் மட்டுமல்ல, உலக பொருளாதாரத்தையே தீர்மானிக்கப் போகும் ஒரு பொருளாதார போர் என்பதால் உலக நாடுகள் அனைத்தும் இந்த விவகாரத்தை உற்று கவனித்து வருகின்றன. உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்